கன்னிராசிக்காரர்களுக்கு குரு வக்கிர காலத்தில் கடனை மீண்டும் உருவாக்கி தருமா சார்? நீங்க நல்ல கேள்வியா கேட்டுட்டு வரீங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கடங்கார சனியானது போயிட்டு இருக்கு. 6ஆம் இடத்து சனி, கடன் சத்ரு ரோகஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் பயணம் செய்து பல்வேறு கடன்களை, சில நோய்களை, எதிரிகளை உருவாக்கி வைத்திருக்காரு. அது எல்லாமே இந்த சனி வக்ர காலத்துல கொஞ்சம் சமாளிச்சு அவங்க வருவாங்க. இதுல குரு வக்ர காலம் என்பது அவங்க சமாளிச்சுட்டு இருந்தாலும் குரு வக்ர காலம் வந்து கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். குரு வக்ர காலங்கிறது 15/10/2024 11/2/2025 வரைக்கும் குரு வக்ரகாலம் இருக்கு. இந்த குரு வக்ர காலத்துல பொருளாதார ரீதியா சில கஷ்டங்கள், சில அவமானங்கள், சில குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கதான் செய்வார். அதே மாதிரி சிலருக்கு வந்து இப்ப வந்து ஒரு காலே அடிபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கால் அடிபட்டதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணாங்க. அதுல வந்து கட்டெல்லாம் போட்டு அந்த காலை சரி பண்ணாங்க. அதுல வந்து திருப்பி ஒரு சுழுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு பிராக்சர் வந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும். இல்லடா இப்பதான் சரி பண்ணணும், அதுக்குள்ள திருப்பி வருது. அதே மாதிரி ஒரு கடனை இப்பதான் அடிச்சேன், திருப்பி அதுக்கு ஒரு நோட்டீஸ் விடுறாங்களே, நான் கடன்லாம் அடிச்சுட்டேன், திருப்பி அதுக்கு ஒரு ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு பிரச்சனையை நீங்க முழுசா முடிக்காம விட்டுட்டீங்கன்னா, குரு நல்லா இருக்கிற டைம்ல ஓடி போனதுக்கு 9ல குரு அப்படின்னு 9ல குரு வந்து 15/10க்கு முன்னாடியே நீங்க வந்து அதை எல்லாத்தையும் முடிக்காம விட்டுட்டீங்கன்னா இப்ப வந்து பிரச்சனையை கொடுப்பார் இந்த வக்ர காலத்துல. அதனால வந்து தேவையில்லாத பண உளைச்சல், தேவையில்லாத ஒரு வருத்தம், தேவையில்லாத போராட்டம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை. பிரச்சனையை முடிச்சுட்டேனே. ஒரு வண்டிக்கு நம்ம டியூ கட்டி முடிச்சிட்டோம், அப்ப நோ டிஃபார்ம்ஸ்லாம் வாங்கி நான் ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டேன், எனக்கு நோ டிஃபார்ம்ஸ் கொடுத்துருன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு கொடுக்கலன்னா நீங்க 2 டியூ பெண்டிங் வச்சிருக்கீங்க, வந்து கட்டுங்க அப்படின்னு ஒரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? நான் இல்லையே, நான் வச்சிருக்கலையே, நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன். இப்படி சண்டை போடுற மாதிரி தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத மன வருத்தம், தேவையில்லாத பிரச்சனை அதெல்லாம் கொடுத்துருவாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உடல் உபாதை கொடுப்பாரு, தேவையில்லாத எதிரிகளை உருவாக்குவாரு. அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். மீண்டும் வந்து 11/2/2024 பிறகு மீண்டும் சரியாயிடும். இந்த வக்ரகாலம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஃபேவர் இல்லை அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த வக்ர காலத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த வக்ர காலத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சரி பண்ண பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் ஓடி உழைச்சி சரி பண்ணி வச்சுக்கணும். சரி பண்ணி வச்சுக்கிட்டா மிக மிக சிறப்பா இருக்கும். அதுல வந்து குரு வக்ர காலத்துல சனி வக்ரமாவாரு. அப்ப 4/11 வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. 4/11க்கு அப்புறம் கண்டிப்பா டிசம்பர் ஜனவரி இந்த குரு வக்ரத்தால பாதிப்பு இருக்கதான் செய்யும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். இந்த பாதிப்பு ரொம்ப வராம இருக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கன்னிராசிக்காரர்கள் யாராவது ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கத்துல அரங்கநாத பெருமானையும் அரங்கநாயகியும் பார்த்துட்டு அங்க இருக்கிற ராமானுஜர் தானான திருமேனி, ராமானுஜர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல. அங்க வந்து தான் அணைந்த திருமேனி, அதாவது இறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஐயா நீங்க இறந்து போறீங்க, உங்களை நாங்க கும்பிடணும், என்னங்க வழி அப்படின்னு கேட்டோன்னே, என்ன மாதிரியே ஒரு உருவம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அவரை மாதிரியே ஒரு உருவம் செய்தாங்க. அந்த உருவத்தை போய் இவர் கட்டி பிடிச்சாரு. அந்த பவர் எல்லாமே அந்த உருவத்துக்கு போயிடுச்சு. அது தான் அணைந்த திருமேனி வந்து அவர் பிறந்த ஊரான ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. ஆனா அவர் வந்து சமாதி ஆகிறதுக்காக ஸ்ரீரங்கத்துல இருக்காங்க. அப்ப வந்து ஐயா நீங்க இறந்து போய் சமாதி ஆகிறன்னு சொல்லிடுறீங்க, எங்களுக்கு வந்து நீங்க சமாதி ஆகக்கூடாது, வழி சொல்லுங்கன்னா, அப்ப என்ன பண்றாருன்னா இவரே அப்படியே எழுந்து நின்றார். அதனால அவங்க வந்து அந்த உருவமாக அப்படியே அவரோட உடலே பதப்படுத்தப்பட்டு அப்படியே 1000 ஆண்டுகளாக பாதுகாக்கப்படுது. அதுக்கு பேரு தானான திருமேனி அப்படின்னு சொல்றாங்க. அந்த தானான திருமேனியாக இருக்கக்கூடிய அந்த ராமானுஜரை போய் பிரார்த்தனை செய்துக்கிட்டா இந்த குரு வக்ர பயிற்சியில் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டால் இந்த குரு வக்ர பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வராது, ஏமாற்றம் வராது, ஒரு தவறான விஷயங்கள் நடக்காம தற்காத்து கொள்ள முடியும். அதை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும்.